கர்த்தர் சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியத்தை பாருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு அற்புதமான காரியத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். ஓ மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை. இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையிலே கவலையிலும் கண்ணீரிலும் கதிகலங்கி கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரே இப்படியாக சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் துன்பப்படுகிற துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். யாரையா? எல்லாருமா? இல்ல, தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து அவரை நம்புகிறவர்களாயிருந்து, அல்லது இந்த காலை வேளையிலும் அதிகாலை வேளையிலும் இரவு நடுஜாமம் வேளைகளில் எல்லாம் தவறாது ஜெபிக்கிற உண்மை புத்தகமாய் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், இப்பொழுது நீங்கள் பசியாய் இருக்கிறீர்களா? பாக்கியவான்கள். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. மைட்டி காட், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நீங்கள் நகைப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏயா, கிறிஸ்தவனாய் இருக்கிறபடியினால், கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவருடைய நன்மைக்காக காத்திருக்கிறபடியினால் நாம் பாதிக்கப்பட்டோம், அடிக்கப்பட்டோம், நொறுக்கப்பட்டோம், உபத்திரப்படுகிறோம் என்றால் நிச்சயமாய் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அதனால் தான் பாருங்கள், நேற்று இரவு ஜெபத்திலே நாம் இப்படியாக தியானித்தோம், அழுது கொண்டே போனீர்கள், கம்பீரத்தோடே திரும்பி வருவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் உங்க ஜெபத்தை விதைக்கிறீங்க ஐயா, உங்களுடைய நேரத்தை விதைக்கிறீங்க, உங்களுடைய பிரயாசங்களை விதைக்கிறீங்க, கர்த்தருக்காக கொடுக்கிறீங்க, அநேக காரியங்களிலே நீங்கள் விதைக்கிற ஊழியம் செய்கிறீர்கள். ஓ, இப்படி செய்கிறதெல்லாம் நீங்கள் விதைக்கிற விதைகள் ஒருவேளை கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டங்களோடும் நெருக்கடிகளோடும் நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். அழுது கொண்டே போகிறான் யாரு? அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன். ஐயா, சுவிசேஷத்திற்காக போகிற தேவ பிள்ளைகள், அல்லது தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் வைராக்கியமாய் இருக்கிறவர்கள், கர்த்தருக்காக நிற்க வேண்டும், கர்த்தருடைய காரியங்களிலே நிற்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள், விசுவாச பிள்ளைகளாய் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்கள், நீங்கள் ஒருவேளை அள்ளி தூவும் இந்த விதைகளை சுமந்து கொண்டு அழுது கொண்டே போகலாம். ஆனால் நீங்கள் அரித்த அரிகளை, வெற்றிகளை, கிருபைகளை, பாக்கியங்களை, மேன்மைகளை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் திரும்பும் பொழுது கம்பீரத்தோடு திரும்பி வருவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய கண்ணீரின் பாதை எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ராஜ மேன்மையை கொண்டு வரும். நீங்கள் அதை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான ராஜ மேன்மையாய் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். யோசேப்பாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், மோசே, தாவீது போன்ற எந்த தேவ மனிதனாகவும் இருக்கட்டும், ஐயா எஸ்தரா இருக்கட்டும், அல்லது நம்முடைய ஆண்டவராகவே இருக்கட்டும், எல்லோரும் பாருங்க, பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் கடந்து சென்று கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து பாடுகளோடு பாடுகளும் பிரயாசங்களோடு நடந்து நிச்சயமாய் அவர்கள் ராஜ மேன்மையை, ராஜரீக மேன்மையை பெற்றுக் கொண்டார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இன்று நீங்கள் துயரப்படுகிறீர்கள், இன்று நீங்கள் நெருக்கப்படுகிறீர்கள், இன்று நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். ஒருவேளை இந்த சோதனை காலங்கள் எல்லாம் முடிந்த பிறகு சுத்த பொன்னாக விளங்குவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களை கடந்து வந்தேன்னு சொல்றீங்களே, எல்லாவற்றையும் முடிந்த பிறகு ஐயா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மைட்டி காட், ஐயா, அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீங்கள் சோதனைகள் முடிந்த பிறகு சுத்த பொன்னாக விளங்குவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் நிச்சயமாய் ஒரு மோசேயை போல நிச்சயமாய் நீங்கள் ராஜ்யரீக மேன்மைகளை துறந்து வந்தவர்களா இருக்கலாம். கர்த்தருக்காகவோ அல்லது கர்த்தருடைய காரியத்திற்காகவோ ராஜ்ய மேன்மையை துறந்து வந்திருக்கலாம். அல்லது நீங்கள் கர்த்தருடைய காரியங்களிலே நின்றதினால் உங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளும் ஆபத்துகளும் துன்பங்களும் வந்திருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, 40 வருஷம் மனாந்தரத்திலே இருந்த அந்த மனிதனுக்கு கர்த்தர் ஒரு பாருங்க
6 லட்சம் புருஷர்களோடு 30 லட்சம் ஜனங்களை வனாந்திரத்திலே மாபெரும் இரட்சகனாய் நின்று அவர்களை வழிநடத்தின மகா பெரிய மேன்மையையும், இந்த உலகம் அழிந்து எல்லாம் உருக்குலைந்து போனாலும் மங்காத ஒரு மகிமையான புகழையும் அந்த மனிதனுக்கு கொடுத்தார். பாருங்க, அவன் வாழ்ந்த வேயில அவர்களுக்கும் உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் இருந்தது. யோசேப்பை பற்றி நாம் சொல்ல வேண்டாம். அவன் பட்ட பாடுகள், எத்தனையோ பாடுகள். பாருங்க, சொந்த சகோதரர்களை அடித்து அவன் வஸ்திரங்களை கிழித்து உரிந்து அவனை தூக்கி என்ன சொல்றாங்க, குழியிலே போட்டார்கள். அங்கே தான் அவனுடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம், வெற்றி வாழ்க்கையின் திருப்பு முனை ஆரம்பமானது என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கேதான் யோசேப்புக்கு ஒரு திருப்பு முனை உண்டாகிறது. ஐயா, அங்கே இருந்து எடுத்து அடிமையாய் விற்று போட்டார்கள். அந்நிய தேசத்தாரிடம், அந்நிய ஜனங்களிடம் அவன் அடிமையாய் விற்கப்பட்டானே. அவனுடைய ராஜ மேன்மையின் தொடக்கம் ஆரம்பமாகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை அது போன்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், போத்திபார் வீட்டில் போய் சேர்றான். அங்க ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுப்பது போல் கொடுக்கிறார். அங்கே ஒரு மகா பெரிய சோதனை வருகிறது. ஐயா, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்கிறது போன்ற சாதாரண மக்கள் மீள முடியாத ஒரு சோதனை வருகிறது. அதிலே பாருங்க, அவன் சோதனையை சகித்து சுத்த பொன்னாய் விளங்கினான். அந்த சோதனையை சகித்து சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் உடைத்தார். ராஜ சமூகத்திலே இருந்து வந்த ஒரு மகிமையான செய்தி, சிறைச்சாலையின் கதவுகளை அவனுக்கு திறந்து, அரியாசனத்திலே அரண்மனையின் கதவுகளை அது திறந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த மனிதன் பட்ட பாடுகள், உபத்திரவத்தின் பாதை எத்தனை ஒரு மகிமையான காரியத்தை செய்தது. ஒருவேளை தானியேல் நினைத்திருப்பான், ஒருவேளை நினைத்திருப்பான், ஒரு இரவில் அல்லது ஒரு இரவில் அவன் நினைத்திருக்க முடியும், என் ஜனங்களும் நாங்களுமாய் தேவாலயத்திற்கு போய் வருவோமே, எத்தனை சந்தோஷமும் சமாதானமுமாய் இருந்து வாழ்ந்து வந்தோம். எங்கள் தேசம் எத்தனை பாலும் தேனும் ஓடுகிற தேசம், எத்தனை மகிமையான சந்தோஷமும் சமாதானமுமான தேசத்திலே இருந்து இப்படி பாபிலோனுக்கு நானும் என் குடும்பமும் நம் சபையாரும் என் ஜனங்களும் எல்லோருமாய் இப்படி சிறைப்பட்டு வந்து விட்டோமே என்று அந்த மனிதன், ஒருவேளை அந்த இளைஞன் கதறி இருப்பான். கண்ணீரோடும் கலக்கத்தோடும் பல நாட்கள் விழித்திருந்து ஜெபித்திருப்பான். மாற்றமே இல்லை. ஆனால் நன்றாக கவனியுங்கள், எனக்கேன் இந்த நாங்கள் தேவனை இப்படியாய் ஆராதித்தோம், பிடித்தோமே, எனக்கும் ஏன் இத்தனை உபத்திரவங்கள், ஏன் இந்த எதிரிகள் கையிலே வந்து அகப்பட்டிருக்கிறோம், என்ன இருந்தாலும் எதிரி தேசத்திலே அடிமையாய் வந்திருக்கிறோமே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் பாருங்க, தானியேல் அவன் தேசத்திலே இருந்ததை காட்டிலும் கர்த்தர் இந்த தேசத்திலே அவனுக்கென்று ஒரு மகிமையை, ஒரு ராஜ மேன்மையை கொடுத்தாரே. அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேலுக்கு கொடுத்த அந்த ராஜ மேன்மை எல்லா ராஜாக்களின் காலங்களிலும் ராஜாக்கள் மாறினார்கள், ஆனால் அவனுக்கு இருந்த ராஜ மேன்மை மாறவில்லை. அவனுடைய காலங்களிலே வந்த எல்லா ராஜாக்களின் சமூகங்களிலும் அவனுக்கு ஒரு ராஜ மேன்மையை கர்த்தரை கட்டளையிட்டார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இது போலவே தாவீது கடந்து வந்த உபத்திரவங்களை போன்று நீங்களும் நானும் நிச்சயமாய் இன்னும் சந்திக்கவில்லை. ஐயா, தாவீது அந்த இளைய பருவத்தில் இருந்தே அவனுக்கு பல்வேறு உபத்திரவங்கள், ஆபத்துகள், போராட்டங்கள், சோதனைகள், துயரங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரே உடன் இருந்து இந்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆதலால் நிச்சயமாய் நம்புங்கள், உங்கள் கண்ணீரின் பாதையிலே நிச்சயமாக ஒரு ராஜ மேன்மை வரும். மைட்டி காட். அன்பு சகோதரனே, ஒருவேளை நானும் என் பிள்ளைகளும் நீண்ட நாட்களாய் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், சோதனையிலும் சிக்கல்களிலும் அகப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்களா? உங்களுக்கு யாருக்குமே வராத கஷ்டங்களும் சோதனைகளும் வந்திருக்கிறதா? நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள், யாருக்குமே வராத ராஜ மேன்மை உங்களுக்கு வரும். ஐயா, உங்கள் ஜனங்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், சுற்றமும் நட்பும் ஊரார் மத்தியிலே உங்களுக்கு கர்த்தர் ஒரு ராஜ மேன்மையை விரைவாய், அதிவிரைவாய் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இக்காலத்து பாடுகள் எல்லாம் இனி வரப்போகிற மகிமைக்கு, என்ன மகிமையா, அந்த ராஜாதி ராஜாவே உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த ராஜரீக மகிமைக்கு எவ்வளகையிலும் சமமானதல்ல, ஈடானதல்ல. மகிமையான மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். எத்தனை பிரச்சனைகள், சோர்வுகள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். விசுவாசத்திலே தைரியமாயிருங்கள்.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரே அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டபடியே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த கண்ணீரின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கிற, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டிருக்கிற, ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருக்கிற யாரோ சில என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும், அவற்றில் இருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேகர் இந்த பாதைகளிலே இருந்து மீண்டு வந்ததனால் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காகவும் இன்று உம்மையை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே அதிசயமும் அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கண்ணீரோடு இவர்கள் விதைக்கிற விதைகளுக்கு கம்பீரமான அறுவடையை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உபத்திரவங்களும் சோதனைகளும் ஐயா, இந்த பாடுகளும் இனி வரப்போகிற மேன்மைக்கு மகிமைக்கு எவ்விதத்திலும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை உண்டாக்கும் என்ற தைரியத்தை, அந்த நம்பிக்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்களாக ஐயா சோதனையோடும் கஷ்டங்களோடும் ஐயா ஒரு வெற்றி வராதா, ஒரு நன்மை வராதா, ஒரு மேன்மை வராதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இன்று ஒரு நல்ல செய்தியை வரச் செய்யும்படியாய், வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன் இவர்களுக்காய் ஒரு நற்செய்தியை அனுப்பி தரும்படியாய், இவர்களுக்காய் ஒரு மகிமையான நல்ல செய்தி கடந்து வரும்படியாய், நல்ல ஜாப் ஆர்டர்ஸ் கடந்து வரும்படியாய், நல்ல வேலைகளுக்கு உத்தரவு, நல்ல விசாக்களுக்கு, நீண்ட நெடுங்காலமாய் காத்திருக்கிற விசாக்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு வழிவாசல்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வெளியிலும் உள்ளேயும் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையோடு நல்ல பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் வரும்படியாய், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு மேன்மையும் மகிமையான இடங்களிலே திருமணம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். எந்த நெருக்கடியில் இருக்கிறார்களோ, எங்கே ஏமாற்றப்பட்டது போல், எங்கே மனம் நொடிந்தது போல் கண்ணீரும் கண்மலையுமாய் இருக்கிறார்களோ, எங்கே இவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஒரு ராஜ்ய மேன்மைக்காக, எப்படி யோசேப்பை ஒரு சிறைச்சாலையில் இருந்து உம்முடைய வார்த்தை, ஓ லார்ட், உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் அழைத்து சென்றதோ, அதுபோல உம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு நல்ல செய்தி வரட்டும், ராஜ மேன்மை வரட்டும். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து உமக்கு ஒரு கம்பீரமான சாட்சியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இவர்கள் பிரகாசிக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய முகங்கள் பிரகாசமடையும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுங்க. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கண்ணீரின் பாதையிலே நிச்சயமாக ஒரு ராஜ்ய மேன்மை வரும், அதிலே மாற்றமே இல்லை. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ கடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுவீர்கள். வானத்தில் இருந்து வருகிற மகிழ்ச்சியான மகிமையான ஆசீர்வாதம் மழையின் குளங்களை நிரப்பும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக காரியங்களிலே நன்மையை சந்திப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் என்று செய்யும்படியாய், அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென்.